ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெடுவாசல் போராட்டக் குழுவினர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கை தொடர்பாக மக்கள், அதாவது விவசாயிகளை பாதிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மாநில அரசு முன்னிறுத்தாது, செய்யாது என்று முதலமைச்சர் உறுதிபட கூறியதாக போராட்டக் குழுவினர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை களத்திலிருந்து செய்தியாளர் வசந்த் அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய உணர்வுகளோடு பகிர்ந்து கொண்டு வருகிறார். வசந்த், ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே அந்த திட்டம் குறித்து அந்த பகுதி மக்களிடையே அது தொடர்பான கருத்துகளோ அந்த திட்டம் குறித்த விளக்கங்களோ சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இந்த திட்டம் குறித்து சொல்லப்பட்டதாக அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்களா? எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு திட்டத்தை தொடரக்கூடாது என்பதற்காக அவர்கள் வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன? காயத்ரி, இந்த பகுதியை பொறுத்தவரையில் இந்த மக்கள் சொல்வதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் மண்ணெண்ணெய் எடுக்க போகிறோம், அதற்காக உங்கள் நிலத்தை குத்தகைக்கு தாருங்கள் என்று கூறி ஏக்கருக்கு குறிப்பிட்ட தொகை என்று பேசி வைத்து அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு பணம் கொடுத்து மண்ணெண்ணெய் எடுப்பதாக சொல்லி அந்த தரையை தோண்டி அந்த குழாய்கள் எல்லாம் பதித்திருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகளுக்கு அதை பற்றிய முழுமையான புரிதல் இல்லாத காரணத்தினால் அவர்களும் அதை விட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல் அவர்களுக்கு வருட கணக்கில் அவர்கள் ஆண்டுக்கு இவ்வளவு என்கிற தொகையில் அவர்கள் பணமும் கொடுத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த திட்டமானது ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் விவசாயிகளுடைய நிலத்தில் இருந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டமானது தனியார்களுக்கு ஒப்பந்தம் கொடுப்பதற்காக அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை அறிந்து பெறுவதுதான் அவர்கள் விழிப்புணர்வோடு விவசாயிகள் இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். அதே போல் ஒரு திட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்பாக விவசாயிகளுக்கு அதை பற்றிய புரிதல் இல்லாமல் நாங்கள் ஏமாந்துதான் கொடுத்தோம் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டே வந்திருந்தார்கள், அதிருப்தியையும் வெளிப்படுத்தி வந்திருந்தார்கள். அதே போல் இனியும் கூட இது போன்ற திட்டங்கள், விவசாயத்தை அச்சுறுத்தக்கூடிய இது போன்ற திட்டங்கள் விவசாயிகளுக்கு தேவையில்லை, விளைநிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த பகுதி விவசாயிகள் எல்லாம் ஒரு முடிவை அறிவித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பசுமை மாறாத வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும், அதற்காக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இவர்கள் ஒரு தீர்மானத்தை இங்கு நிறைவேற்றியிருந்தார்கள். அதன்படி தற்போதும் கூட கோடைக்கால வாழ்விடமாக இந்த பகுதி மாற வேண்டும், அப்படி அறிவிக்க வேண்டும் தமிழக அரசு என்றும் கூறியிருக்கிறார்கள். தற்பொழுது முதலமைச்சர் கொடுத்திருக்கின்ற உறுதி அரசிதழில் வெளியிடப்பட வேண்டும் என்று அவர்கள் உறுதிபட தெரிவித்ததாக கூறியிருக்கிறார்கள். சுருக்கமாக கேட்கலாம், ஒரு விவசாயி போராட்டக் குழுவிலிருந்து முதல்வரை சந்தித்தவரிடம் பேசியிருக்கிறார். அவர்களோட என்ன பேசினார் என்பதை தற்போது அவரிடமே கேட்கலாம். சுருக்கமாக சொல்லுங்க, என்ன பேசுனீங்க அவங்க கிட்ட? இப்போ அவங்கள்ட்ட நாங்கள் பேசும்பொழுது இங்கே உள்ளவங்க எல்லாரும் கூடி என்ன சொன்னாங்கிறது முழு தீர்வு எழுத்துப்பூர்வமாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் முழுது கிடைக்கல. நாங்கள் வந்து சொல்லி அது எல்லாரும் பேசி கலந்தாலோசிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோங்கிறத நம்ம மேற்கொண்டு என்ன செய்வோங்கிறத கலந்து ஆலோசித்து விட்டு சொல்வதாக சொல்லியிருக்காங்க. அவர்கள் வந்த பிறகுதான் இதனை பற்றி நாங்களுக்கு முழுமையாக கூற முடியும். தற்பொழுதைக்கு கூறுவதற்கு ஒன்றுமில்லை. அதாவது போராட்ட குழுவிலிருந்து முதல்வரை சந்தித்து சென்றவர்கள் இவர்களோடு பேசியிருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்த பிறகு நாளை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் இங்கு வந்து போராட்ட களத்தில் இந்த விவசாயிகளை சந்தித்த பிறகு ஒருமித்த ஒரு முடிவாக அவர்கள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன்.